ரயில்வே எக்ஸாம்ல இந்த நம்பர் சிஸ்டம் கேள்விகளை பார்த்து பயப்படுறீங்களா? இனிமே அந்த கவலையே வேண்டாம். இந்த கணக்குகளை எப்படி ரொம்ப ஈஸியா வேகமா போடுறதுன்னு நம்ம கத்துக்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்ல உங்க நேரத்தை மிச்சப்படுத்த போற மேஜிக் ஷார்ட்கட்ஸ். இதோ நம்ம முதல் கேள்வி. இது ரொம்ப பொதுவா கேட்கக்கூடிய ஒரு மீதி கண்டுபிடிக்கிற கணக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு நீங்களே முயற்சி பண்ணி பாருங்களேன். எங்க பாருங்க, இந்த பெரிய எண்களை நாம ஒன்னோட ஒன்னு பெருக்கி கஷ்டப்படவே தேவையில்லை. அதுதான் இதுல இருக்கிற சூப்பர் ட்ரிக். ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியா 17ஆல வகுத்து அதுக்கு வர்ற மீதியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது 1, 2, 3. இப்போ இந்த மீதிகளை மட்டும் பெருக்குங்க. 1 பெருக்கல் 2 பெருக்கல் 3 விடை 6. இவ்ளோ சிம்பிளா முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? அடுத்து எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்க போற ஒரு சூப்பர் டெக்னிக் இது. ஒரு பெரிய நம்பர் 9ஆல வகுப்படுமான்னு கண்டுபிடிக்க அந்த நம்பரோட இலக்கங்களை ஒன்னொன்னா கூட்டி பாருங்க. அந்த டோட்டல் 9ஆல வகுப்பட்டா அந்த முழு நம்பரும் கண்டிப்பா 9ஆல வகுப்படும். சரி, இப்ப அந்த ரூலை இங்க யூஸ் பண்ணலாம். இந்த பெரிய நம்பர்ல நமக்கு தெரிஞ்ச எல்லா இலக்கத்தையும் கூட்டினா 68 வருது. ஆனா 9ஆல வகுபடணும்னா கூட்டுத்தொகை 9ஓட மடங்கா இருக்கணும். 68க்கு அடுத்த 9ஓட மடங்கு என்ன? 72. அப்போ 68 கூட எதை கூட்டினா 72 வரும்? 4. சிம்பிள். அப்போ ஏவோட மதிப்பு 4. அவ்வளவுதான். இப்போ அடுத்த முக்கியமான விதிக்கு வருவோம். 11ஆல வகுபடுறது எப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான ரூல். ஒன்னு விட்ட இலக்கங்களை தனித்தனியா கூட்டணும். அதாவது ஒற்றைப்படை இடங்கள் இரட்டைப்படை இடங்கள்னு பிரிச்சு தனித்தனியா கூட்டி அந்த 2 கூட்டுத்தொகைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இந்த கணக்குல அதை பயன்படுத்தி பார்க்கலாம். ஒற்றைப்படை இடங்கள்ல இருக்கிற 5, 4, 5, 3 கூட்டினா நமக்கு 17 வருது. இரட்டைப்படை இடங்கள்ல இருக்கிற 0, x, y கூட்டினா x + y. இப்போ நம்ம ரூல் படி இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் 0 அல்லது 11ஓட மடங்கா இருக்கணும். அப்போ x + y - 17 வந்து 0வா இருக்கலாம். அப்படின்னா x + y = 17. இதுதான் விடை. ஓகே, இந்த கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியானது. இது நேரடியா போடுற கணக்கு மாதிரி இல்லாம ஒரு லாஜிக் புதிர் மாதிரி இருக்கு. இதுக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். இதோட லாஜிக் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. எண்ணை வகுக்கும்போது மீதி 16 வருது. அப்போ 2 எண்ணை வகுக்கும்போது தர்க்க ரீதியா மீதி என்ன வந்திருக்கணும்? 2 பெருக்கல் 16, அதாவது 32 வந்திருக்கணும். ஆனா கணக்குல மீதி 3 தான் வருதுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்னா அந்த 32ஐ வகுத்தி d-ஆல வகுக்கும்போது நமக்கு மீதி 3 கிடைக்குது. அப்போ 32ல இருந்து 3 கழிச்சா என்ன வரும்? 29. இந்த 29 தான் அந்த வகுத்தியால முழுசா வகுபடுது. அப்போ வகுத்தி என்னவா இருக்கும்? 29. இதுதான் தீர்வு. இது கவுண்டிங்கையும் வகுபடும் தன்மையையும் சேர்த்து கேட்கிற ஒரு கேள்வி. இதுக்கு குழம்பவே தேவையில்ல. முதல்ல 3ல இருந்து 60 வரைக்கும் 5ஆல வகுபடுற நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன? 5, 10, 15, 20 அப்படி போகும். இப்போ இதுல ஒற்றைப்படை எண்கள் மட்டும் எதுன்னு பாருங்க. 5, 15, 25, 35, 45, 55. இப்ப எண்ணி பாருங்க. மொத்தம் 6 எண்கள் இருக்கு. சிம்பிள். சூப்பர். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம் வாங்க. இது இலக்கப் புதிர்கள். இங்கே ஒரு நம்பருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட இலக்கங்களை மாத்துறது கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கணக்குகளை பார்க்க போறோம். இந்த கேள்விய கொஞ்சம் கவனமா பாருங்க. மிகச்சிறிய எண் கேட்ட உடனே நாம வழக்கமா சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு யோசிங்க. இதுதான் அந்த முக்கியமான ரூல். எந்த ஒரு பல இலக்க எண்ணும் 0ல ஆரம்பிக்காது. அதனால இங்க இருக்கிற இலக்கங்கள்ல 0த்தை விட அடுத்த சிறிய இலக்கம் எது? 2. அதனால 2ல ஆரம்பிச்சு 2வது இடத்துல 0த்தை போட்டுட்டு மீதி எண்களை ஏர்வரிசையில எழுதணும். அப்போ சரியான விடை என்ன? 2345. இது ஒரு இலக்கங்களை மாத்தி அமைக்கிற கணக்கு. கேள்விய படிக்கும்போது அவசரப்படாம நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யணும். வாங்க பண்ணலாம். இந்த அட்டவணை இதை இன்னும் தெளிவா காட்டும். நாம அவங்க சொன்ன மாற்றங்களை செஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கிற புதிய இலக்கங்கள் இதோ. 3, 1, 8, 4, 3, 8, 5, 6. இப்போ இதுல மிகப்பெரிய இலக்கம் எது? 8. மிகச்சிறிய இலக்கம் எது? 1. சோ 2க்கும் உள்ள வேறுபாடு 7. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் நிறைய பேரை குழப்புற ஒரு கிளாசிக் கேள்வி. 1ல இருந்து 100 வரைக்கும் எழுதும்போது 5 என்ற இலக்கம் எத்தனை தடவை வரும்? இதை நாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சு பார்க்கலாம். அப்பதான் தப்பு வராது. முதல்ல 1ஆம் இடத்துல 5 வர எண்கள், அதாவது 5,
15, 25ல இருந்து 95 வரைக்கும் மொத்தம் 10 நம்பர் இருக்கு. அடுத்து 10ஆம் இடத்துல 5 வர எண்கள், அதாவது 50, 51ல இருந்து 59 வரைக்கும். இங்கேயும் ஒரு 10 நம்பர் இருக்கு. ஆக 10 கூட்டல் 10 மொத்தம் 20 முறை 5 வருது. சரி, நாம இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களை பத்தின சில வேகமான கேள்விகளை பார்க்கலாம். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுக்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த ஸ்லைட்ல பாருங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண் 6 9கள், அதாவது 9,99,999. மிகச்சிறிய 6 இலக்க எண் 1 லட்சம். ரெண்டையும் கழிச்சா நமக்கு 8,99,999 கிடைக்கும். நம்மளோட கடைசி கேள்வி இதுதான். இது ஒரு நேரடியான கழித்தல் கணக்கு தான், ஆனா கேள்விய கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதோ தேர்வு. நம்மளோட இலக்கு மிகப்பெரிய 6 இலக்க எண், அதாவது 9,99,999. அதிலிருந்து அவங்க கொடுத்த எண்ணான 1,35,642 கழிச்சா போதும். நமக்கு தேவையான விடை, அதாவது 8,64,357 கிடைச்சிடும். ரொம்ப நல்லா பண்ணீங்க. இப்ப நாம கத்துக்கிட்ட எல்லா டெக்னிக்களையும் ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இதுதான் உங்க எக்ஸாம்க்கான முக்கியமான டேக்அவேஸ். இந்த 4 கோல்டன் ரூல்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய கணக்குகளுக்கு மீதி காணும் ஷார்ட்கட், 9 விதிக்கு இலக்கங்களை கூட்டுறது, 11 விதிக்கு வித்தியாசத்தை பார்க்கறது, அப்புறம் மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்கும்போது அந்த 0 டிராப்ல மாட்டிக்காம கவனமா இருக்கிறது. இதனாலும் உங்க ஸ்கோரை நிச்சயம் அதிகப்படுத்தும்.